சர்ப்ப சற்று யாகத்தோட 2வது பார்ட் வீடியோ தாங்க இது. யாரெல்லாம் இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலையோ தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். பார்ட் 1 வீடியோவில் லாஸ்ட்டாக தசாகன் நாகம் மன்னர் பரஷித்தை தீண்டி கொன்னது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மன்னர் பரஷித் இறக்கும்போது அவர் மகனான ஜனமேஜயன் இன்னும் சின்ன பையன் தாங்க. அதனால அவருக்கு அவர் தந்தை இறந்ததை பற்றி தெரியுமே தவிர்த்து எதனால அவர் தந்தை இறந்தாரு அப்படின்ற காரணம் ஜனமேஜயனுக்கு அப்போ தெரியாதுங்க. காலங்கள் உருண்டோடி போகுது. ஜனமேஜயனும் வளர்ந்து வராரு. அஸ்தினாபுரத்தோட மன்னனாவும் ஆயிடுறாரு. இப்போ என்னதான் ராஜாவா சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிச்சாலும் ஜனமேஜயனுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தாங்க இருந்துச்சு. அது என்ன வருத்தம்னா அவர் தந்தையான மன்னர் பரஷித்தோட மறைவு தாங்க. ஜனமேஜயனால அவர் தந்தையோட பிரிவை ஏத்துக்கவே முடியலங்க. அதனால எப்பயுமே அதை பத்தி மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப முக்கியமா மன்னர் பரஷித் எப்படி இறந்தாரு, எதனால இறந்தாருன்னு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆர்வமா தேடிக்கிட்டே தாங்க இருந்தாரு. அப்போ ஒரு நாள் அரசன் ஜனமேஜயன் ஒரு முனிவரை சந்திக்கிறாருங்க. அந்த முனிவர் மூலியமா மன்னர் பரஷித்து நாகம் தீண்டி தான் இறந்தாருன்னு நாக குலத்துக்கும் பாண்டவர்களுக்கும் இருக்கிற அந்த பகையை பத்தி எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிடுறாருங்க. இது தெரிஞ்ச கையோட அரசன் ஜனமேஜயனுக்கு சரியான கோபம் வந்துருதுங்க. அப்பதான் ஜனமேஜயன் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. தசாகன் நாகம் மட்டும் அல்லாம நாக குலத்தையே அழிச்சிடணும், அதாவது நாக இனமே இந்த பூமியில இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு தீர்வு எடுக்கிறதுக்காக அரசபையை கூட்டுறாருங்க. அவரோட மந்திரிங்க கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு, அவரோட குருமார்கள் கிட்டையும் ஆலோசனை கேட்கிறாரு. அப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு தீர்வு தாங்க சர்ப்ப சற்று யாகம். அதாவது அவரோட குருங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்ப்ப சற்று யாகம்னு ஒரு யாகம் இருக்கிறதாவும், இந்த யாகத்தை செய்யும் போது அதுல பிரயோகம் பண்ற மந்திர சக்தினால இந்த பாம்புகளை எல்லாத்தையுமே கட்டி இழுத்துட்டு வந்து அதுங்களாவே தானா இந்த தீயில விழுந்து பலியிட வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது தெரிஞ்ச கையோட இதுதான் சரியான ஒரு தீர்வுன்னு சொல்லி அரசன் ஜனமேஜயன் உடனடியாக யாகத்தை நடத்தும்படி உத்தரவும் பிறப்பிக்கிறாருங்க. மறுநாளே இப்போ யாகமும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அஸ்தினாபுரத்துல எல்லா திசையிலும் உள்ள கணபாடிகளான வேத பண்டிதர்களை வர வச்சு இந்த யாகத்தை மிக பிரம்மாண்டமாக செய்யறாருங்க அரசன் ஜனமேஜயன். யாகம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதுல பிரயோகம் பண்ண மந்திர சக்தினால எல்லா பாம்புகளையும் கட்டி யாகசாலைக்கு இழுத்துறாங்க. எல்லா பாம்புகளும் வந்து தானால தீயில விழுந்து அவங்க உயிரை மாச்சிக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் படுறாரு அரசன் ஜனமேஜயன். ஆனா இப்பதான் அங்க ஒரு விஷயத்த ஜனமேஜயன் கவனிக்கிறாருங்க. எல்லா பாம்புகளும் வந்து அந்த தீயில விழுவுதுங்க. ஆனா தசாகன் நாகம் மட்டும் இன்னும் அந்த யாகசாலைக்கு வரல. இதுக்கு பதில் என்னன்னா, எப்போ அரசன் ஜனமேஜயன் சர்ப்ப சற்று யாகத்தை செய்ய போறாரு அப்படின்னு தெரிய வந்ததோ அப்பவே தசாகன் நாகம் எப்படியும் இந்த தீயில அவரை வந்து கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு உடனடியாக இந்திரலோக அதிபதியான இந்திரன்ட்ட போயிட்டு அடைக்கலம் நாடுறாருங்க. இந்த இந்திரனும் தசாகன் நாகமும் நல்ல நண்பர்களும் கூட. அப்போ இந்திரன்ட்ட போயிட்டு இவரு உதவி கேட்கிறாரு. அதாவது இந்த யாகம் நடந்து முடிக்கிற வரைக்கும் இவரை எப்படியாச்சும் இந்திரலோகெல்லாம் மறைச்சி வச்சுக்க சொல்லி. இவரோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட இந்திரனும் அதே மாதிரி தசாகன் நாகத்தை இந்திரலோகத்திலே யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைச்சி வச்சிடறாருங்க. இந்த பக்கம் யாகம் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் 70-80% எல்லா பாம்புகளும் நாகங்களும் வந்து இந்த தீயில விழுந்து இறந்து போயிருச்சுங்க. ஆனா தசாகன் நாகம் மட்டும் இன்னும் வரலையே, அவர் எங்க தான் போனாருன்னு அரசன் ஜனமேஜயன் மண்டைய பிச்சுக்கிறாருங்க. அப்போ அந்த கூட்டத்துல உள்ள ஒரு முனிவர் தசாகன் நாகம் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும்னோ அதை மன்னர்கிட்ட சொல்லணும்னா அவருக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்கிறாருங்க. அது என்ன வரம்னா, அந்த முனிவர் என்ன கேட்கிறாரோ அதை உடனடியாக மன்னர் நடத்தி கொடுக்கணும் அப்படின்றது தாங்க அந்த வரம். இதை கேட்ட அரசன் ஜனமேஜயன் உடனடியாக அந்த வரத்தை அந்த முனிவருக்கு கொடுத்துட்டு தசாகன் நாகம் எங்க தான் இருக்காருன்னு கேட்கிறாருங்க. அதுக்கு அந்த முனிவரோ தசாகன் நாகம் இந்திரலோகத்துல தான் மறைஞ்சிருக்காரு, இந்திரன் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காருன்னு அந்த உண்மையை சொல்லிடுறாருங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அரசன் ஜனமேஜயன் சும்மா இருப்பாரா? உடனடியாக இந்திரனையும் அந்த யாகசாலைக்கு கட்டி இழுத்துட்டு வர மந்திரத்தை பிரயோகம் பண்ண சொல்றாருங்க. என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டன்ற மாதிரி இப்போ தசாகன் நாகத்தோட சேர்த்து இந்திரனும் அந்த யாகசாலைக்கு இழுக்கப்படுறாருங்க. இப்போ அவங்க 2 பேருமே யாகசாலைக்கு வந்துட்டாங்க. ஆனா தசாகன் நாகத்தை மட்டும்தான் இப்ப தீயில பலியிட போறாங்க. தசாகன் நாகம் தீயில விழுற அந்த நேரமா பார்த்து மறுபடியும் அந்த கூட்டத்துல உள்ள அந்த முனிவர், அதாவது முத தசாகன் நாகம் எங்க இருக்குன்னு மன்னர்கிட்ட சொல்லி ஒரு வரம் வாங்கினார்ல, அந்த முனிவர் மறுபடியும் ஏஞ்சி நின்று மன்னர்கிட்ட இப்போ நீங்க எனக்கு அந்த வரத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாவணும்னு கேட்கிறாரு. அப்போ அரசன் ஜனமேஜயனோ அவர் முனிவருக்கு கொடுத்த வரத்தின்படி என்ன முனிவருக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்போ அந்த நிமிஷம் முனிவர் மன்னர்கிட்ட உடனடியாக இந்த யாகத்தை நீங்க நிறுத்தணும், அப்புறம் இந்த யாகத்துல இறந்த எல்லா நாகங்களையும் நீங்க மறுபடியும் உயிர் மீட்டி கொடுக்கணும், இதுதான் எனக்கு வரமா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாருங்க. ஜனமேஜயனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரத்தை முனிவர் கேட்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் அரசனோட பண்புக்கு கட்டுப்பட்டு கொடுத்த வரத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிற விதமாக யாகத்தை உடனடியாக ஜனமேஜயன் நிறுத்துறாருங்க. அப்புறம் அதுல ஏற்கனவே இறந்த எல்லா நாகத்தையும் உயிர் மீட்டும் கொடுக்குறாருங்க.
இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. உண்மையிலே இந்த முனிவர் வேற யாரும் இல்லைங்க. இவர் பேரு அஸ்திகா. ஜகத்காருன்ற ஒரு ரிஷிக்கும் மானசா என்றும் ஒரு நாகக்கன்னிக்கும் பிறந்தவர் தாங்க இந்த அஸ்திகா. அதாவது இந்த அஸ்திகாவும் நாக இனத்தை சேர்ந்தவர் தாங்க. தசாகன் நாகத்தினால நாக இனத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போறத முன்கூட்டியே உணர்ந்த இவரு அதை தடுக்கிறதுக்கு தாங்க முனிவரா வேஷம் போட்டு யாகசாலைக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இனிமேல பாண்டவர்களுக்கு நாகத்தினால எந்த ஒரு தீங்கும் நடக்காதுன்னு அரசன் ஜனமேஜயன்ட்ட அஸ்திகா வாக்கு கொடுக்குறாருங்க. அப்புறம் ஜனமேஜயனுக்கு ஒரு மந்திரத்தையும் அவர் சொல்லி கொடுக்குறாருங்க. யாரெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்களெல்லாம் இந்த நாக இனமே தீண்டாது அப்படின்னு ஒரு சத்தியத்தையும் பண்ணி கொடுக்குறாருங்க. அதோட இந்த கதையும் முடியுதுங்க.